வணக்கம் ஆல். ஊர்லேருந்து ஸ்நாக்ஸ் வாங்குற அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை, ஊரில்.comலேருந்து ப்ரமோஷனுக்கு பலகார பெட்டி வர்ற அளவுக்கு நம்ம பெரிய யூடியூபரும் இல்லை. ஸோ அதனால் நானே இந்த முறை காலத்தில் இறங்கிட்டேன். பிடிக்கும் மம்முட்டி பிடிக்கும். நாளைக்கு 2 குழந்தைங்க போறது, அந்த 2 குழந்தைங்களை சாம லவ் பண்ணணும். அதே மாதிரி உடனே பிடிக்கும். I love you Tony, love you too. சூடு பண்ணி அதில் கீ போட்டதுக்கப்புறம் ரவை நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். அதில் போட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதிலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பேனில் சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதில் கொஞ்சம் பால் ஊற்றி அதில் இருக்கிற சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அதை எடுத்துடலாம். அதுக்கடுத்து அதில் அந்த ரவாவை போட்டு நல்லா கிண்டிட்டு அது உங்களுக்கு ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த நேரம் கரெக்டாக இருக்கும். அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க வரலன்னா அதில் கொஞ்சம் பால் ஊற்றி பிடிச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் பாகு ரெடி பண்ணணும். பாகு அந்த தக்காளி பதம் வர அளவுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். தக்காளி பதம் வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு டவ்வை விட கொஞ்சம் அந்த சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை அப்படியே எடுத்து கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மேலே ஒரு நெய் தடவி பாக்ஸில் வச்சு ஓவர் நைட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் அதிரசம் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும்.